அனைவருக்கும் வணக்கம். மனிதவள மேம்பாட்டு கட்சி புதிய ஒரு கட்சியை துவக்கியிருக்கிறோம். இதில் உறுப்பினர் ஆவதற்கு மேம்பட்ட அறிவு தேவை. எல்லா துறைகளிலும் ஓரளவு ஒரு புரிதல் அறிவு இருக்கணும். அவங்க தான் இந்த கட்சியில் உறுப்பினர் ஆக முடியும். நான் சாமானியமானவன், நான் படிப்பு இல்லை, எனக்கு உலகம் தெரியாதுங்கிறதுக்கு ஓட்டு போட மட்டும்தான் தகுதி இருக்கிறதுனால இந்த கட்சியில் உறுப்பினர் ஆகக்கூடிய அந்த வாய்ப்பு இல்லை. இந்த கட்சியில் உறுப்பினர் ஆகிறவர்கள் தமிழக மக்களுக்காக, மக்கள் மேம்பாட்டுக்காக பாடுபடக்கூடியவர்கள். அதனால் எளியவர்கள் இதில் உறுப்பினராக வேண்டியதில்லை. எங்கள் கட்சியில் இத்தனை கோடி உறுப்பினர்கள் இருக்கிறாங்க அப்படிங்கிற பெருமைக்காக அல்ல, நல்ல எண்ணத்தை தோற்றுவிக்கக்கூடிய வகையில் இந்த உறுப்பினர்கள் செயல்படக்கூடிய அறிவு பெற்றிருக்கணும். அதனால் ஓரளவு எல்லா விஷயங்களிலும், எல்லா துறைகளிலும் தனிப்பட்ட ஒரு சிறந்த அறிவு பெற்றவர்களை இதில் உறுப்பினராக இணைத்து கொள்ளுவோம். இப்படி எல்லா விஷயங்களிலும் அறிவுள்ளவன் பணத்தின் மேல் ஆசைப்பட மாட்டான். இதனுடைய உள்நோக்கம் என்னென்னா, மேம்பட்ட மனித குலத்தை பற்றி, தாவரங்களை பற்றி, விலங்குகளை பற்றி ஒரு சிறந்த அறிவு பெற்றவன் பணத்துக்கு அடிமையாகி சாதாரண ஒரு இழி பிறவி போல் நடந்துக்க மாட்டான். அதனால தான் இந்த அறிவுள்ளவர்களை இந்த கட்சியில் இணைக்கிறோம். எதற்காகனா, இவர்கள் பணத்து மேல் ஆசைப்படாமல் இருக்கும் பொழுது சேவை இயல்பாகிவிடும். அப்போ மக்களுக்கு உண்மையான சேவை கிடைக்குங்கிறது தான் இந்த கட்சியினுடைய நோக்கம். ஒவ்வொரு மனிதனும் இறப்புக்காக காத்திருக்கக்கூடியவன் தான். பிறந்த குழந்தையிலிருந்து 90 வயதானவர்கள் வரைக்கும் எதற்காக வாழ்கிறார்கள் என்றால், இறப்புக்காக வாழ்கிறார்கள். அப்படிங்கிறத உணர வச்சு அனைவரும் சமமான ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை வாழணுங்கிறது தான் நம்ம கட்சியினுடைய முதன்மையான நோக்கம். அப்போ நாடு சரியாக இருந்தால் தான் இந்த நோக்கங்கள் நிறைவேறும். அப்படிங்கிறதுனால ஒவ்வொரு உயிரையும், தமிழகத்தில் பிறக்கக்கூடிய எந்த ஒரு குறையில்லாத மனிதனாக வாழ வைக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம நோக்கம். அதற்கு அடிப்படை கம்யூனிசத்தையும் இதில் நம்ம கலந்து தான் யோசிக்கணும். முதல்ல ஏழைகளுக்கு சிறந்த ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கணும். அதுக்கு என்ன வழிங்கிறத நம்ம கட்சி விளக்கமாக கூறும். நம்முடைய தமிழக மனித வள மேம்பாட்டு கட்சி மக்களுக்காக முதலில் பணியாற்றவே ஆற்றாது. மக்களை ஆட்சி செய்யக்கூடிய அரசாங்க துறைகளில் இருக்கிற பல அதிகாரிகள், அந்த அரசு ஊழியர்கள், இவர்களை முதல்ல மனிதர்களாக மாற்றக்கூடியது. அதாவது மனித வள மேம்பாடுன்னா அதுதான் அர்த்தம். அரசியலில் இருக்கக்கூடிய, அரசு துறையில் இருக்கக்கூடிய அனைவரையும் மனிதர்களாக மாற்றுவது முதல் நோக்கம். அதற்கு அவங்களுக்கு கவுன்சிலிங் கொடுத்து வாழ்க்கைனா என்ன, மனித குலம்னா என்ன, பொண்டாட்டினா என்ன, பிள்ளைனா என்னங்கிறத விளங்க வச்சு அவர்களுக்கு சிறந்த அறிவு கொடுப்பதற்கு நம்ம கட்சி பாடுபடும். முதலமைச்சர்னு ஒருத்தன் வருவான், நிதியமைச்சர்னு ஒருத்தர் வருவான். இவனெல்லாம் நிரந்தரம் கிடையாது. 5 வருஷம் 3 வருஷம் எப்போ வேணால் அவன் மண்டையை போட்டால் இன்னொரு முதலமைச்சர் வருவான். இப்படி நிரந்தரம் இல்லாத பதவிகளை வச்சுட்டு அவர்கள் இந்த அரசு ஊழியர்களை ஆதிக்கம் செலுத்தி தவறான வழிநடத்தி தான் இன்றைக்கி அரசு துறையில் இருப்பவர்கள் இந்த சீர்கேடான நிலைமைக்கு வந்திருக்கிறாங்க. கீழ் புத்தியுள்ள மிருகங்களைப் போல நம்ம மனிதர்கள் இல்லைங்கிறத இந்த அரசு துறையில் இருப்பவர்களுக்கு உணர வைத்து, இந்த லஞ்ச லாவண்யங்கள் பெறுகிறவர்களுக்கு தலைக்குனிவை உண்டாக்கி, உணர்ச்சியும் சேர்த்து உண்டாக்கி, அறிவு தெளிவை பெருக்கி, இதெல்லாம் இது நாள் வரைக்கும் செய்தது தவறு அப்படிங்கிறத உணர்த்தி அவர்களை முதலில் மனிதர்களாக மாற்றுவது. மனித வள மேம்பாடுன்னா என்ன? இப்போ மிருகங்களை போல் அறிவற்று இருக்கக்கூடிய அவர்களை மனிதர்களாக மாற்றுவது நம்ம முதல் கடமை. அதற்காகத்தான் நம் கட்சி முதன்மையாக பாடுபடும் அப்படிங்கிறத உறுப்பினர்கள் தெரிஞ்சுக்கணும். இந்த கட்சியினுடைய கொள்கைகளை அறிந்த உடனேயே உளவியல் நிபுணர்கள் பெருவாரியாக இந்த கட்சியில் இணைவார்கள். அப்போ எளிதாக அறிவு துளியும் இல்லாத அரசு ஊழியர்களுக்கு அறிவை உண்டாக்க முடியும். அப்படி எளிதாக உண்டாக்கிவிட முடியும் இந்த உளவியல் நிபுணர்களால். அதனால் பெருவாரியான உறுப்பினர்கள் உளவியல் தெரிந்தவர்களாக இருக்கணும். 20-25 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் அப்படின்னா ஒரு மிக சந்தோஷமாக, மகிழ்ச்சியான ஒரு நிகழ்வாக இருந்தது. அதுக்கு என்ன காரணம்னா, அந்த திருமணத்தில்
இப்போ இருக்கிற மாதிரி ஏ டு ஜெட் கலாச்சாரமெல்லாம் கிடையாது. பணத்த குடுத்தா வந்து பந்தல் போட்டுட்டு போறது. பணத்த குடுத்தா வந்து சமையல் பரிமாறுவது. இப்படியெல்லாம் வந்து அந்த காலத்தில இல்ல. திருமண நிகழ்வுகளில் உறவினர்கள், நண்பர்கள் தான் ஈடுபட்டாங்க. அவங்க வந்து எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம 10 பைசா எதிர்பார்ப்பு இல்லாம, ஒரு சந்தோஷமாக அந்த சேவையா, ஒரு சந்தோஷமா அந்த செயல்கள வந்து ஒவ்வொரு உதவிகளையும் செஞ்சாங்க. அந்த உணர்வ வந்து அரசு ஊழியர்களுக்கு உருவாக்குவது நம்முடைய கடமை. இன்னொன்று மதங்கள் அப்படின்னு இப்ப கிறித்துவர்கள் இருக்கிறாங்க, இஸ்லாமியர்கள் இருக்கிறாங்க, அதுபோல இந்துக்கள் இருக்கிறாங்க, சீக்கியர்கள், புத்த மதம், சைன மதம் என்னென்னமோ தோணாந்தொருத்தி எல்லாமே ஒண்ணுதாங்கிற உணர்வு உள்ளவனுங்க, அறிவு உள்ளவனுங்க மட்டும்தான் இந்த இயக்கத்தில வந்து நம்ம சேர்த்துக்கொள்வோம். ஏன்னா, மதங்களை பின்பற்றுபவர்களுக்கு 10 வயது தான். 10 வயது குழந்தைக்கு என்ன அறிவு இருக்குமோ, சிந்திக்கும் ஆற்றல் இருக்காது. அப்படி இருக்கிறவங்க தான் சாகும் வரை அந்த வயதினுடைய அறிவோடையே இருந்து சாகிறவங்க தான் மதங்களை பின்பற்றுவர். மதம்னா என்னன்னே தெரியாம, இப்போ கிறிஸ்தவர்களா இருந்தா மோடிய திட்டணும். மோடி கூட அதாவது பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்ச ஏடிஎம்கேவ திட்டணும். அப்புறம் இந்த அணியில இஸ்லாமிய இயக்கம் ஏதாவது இருந்தா அவங்கள திட்டமாட்டாங்க. அதே வந்து அந்த பாரதிய ஜனதாவுல இருந்தா திமுகவ திட்டணும். இஸ்லாமியர்கள திட்டணும். இப்படிங்கிறது தலைவர்கள் திட்டமாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கெல்லாம் அறிவு இருக்குது. அவங்கெல்லாம் வந்து மதச்சார்பின்மையோட தான் இருப்பாங்க. மக்கள தூண்டி விட்டு, மக்கள பிளவுபடுத்தி, அத பயன்படுத்தி வாழ்க்கைய வந்து ஓட்டுறது தான் அரசியல்வாதிகளுடைய வேலை. அதனால அவர்கள முன்னிறுத்தி இந்த மதங்கள வச்சு பார்க்கறது, மதங்கள பெருசா வந்து அத பின்பற்றிட்டு, அத உண்மைன்னு நெனச்சிட்டு முட்டாள்களா இருக்கிறவங்க, அந்த 10 வயதுக்கு உண்டான அறிவு தான் பெற்றிருப்பாங்க அப்படிங்கிறதுனால, அவங்களுக்கு ஒரு தெளிவ உருவாக்கக்கூடிய அளவுக்கு முழுமையான அறிவு பெற்றவர். மதம்னா என்னன்ட்டு புரிந்து கொண்டவர்கள் முதன்மையாக இந்த கட்சியில் இடம்பெறுவார்கள். மதச்சார்பின்மைனா, நீ எந்த மதத்த வேணாலும் இருக்கலாம். ஆனா வந்து மதம்னா என்னன்னு முதல்ல புரிஞ்சுட்டு, அந்த மதத்த பின்பற்றலாம். ஒண்ணும் தப்பில்ல. அப்படி இருக்கக்கூடிய அறிவுள்ள அந்த அறிவு பெற்றுவிட்டாலே எவனும் மதத்த பின்பற்ற மாட்டான். இது வந்து 10 வயதுக்கு உண்டான அறிவு உள்ளவர்கள் மட்டும்தான் இயேசுவே, அல்லாவே, ஈசனேன்னு போட்டு முட்டாள்தனமா இருந்துகிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அந்த விழிப்புணர்வு உண்டு. மனிதம்னா என்ன? மதம்னா என்ன? கடவுள்னா என்னன்ட்டு விளங்க வச்சு, அவர்களையும் ஒரு அறிவுள்ள மனிதர்களாக மாற்றுவது தான் நம்ம கட்சியின் நோக்கம். 10 வயது குழந்தைக்கு உண்டான அறிவை வச்சுக்கிட்டு 60 வயசுல வாதாடிட்டு இருப்பாங்க. இந்த சோசியல் மீடியாக்கள்லாம் பார்த்தா ஒருத்தன் மாத்தி மாத்தி திட்டிட்டு இருப்பான். இந்த மாரி வந்து அறிவு வளர்ச்சி இல்லாத அந்த அறிவு முடம் பெற்றவர்கள வந்து நம்ம விளங்க வச்சு, இப்படி மதம்னெல்லாம் ஒண்ணும் இல்ல. இது அங்கங்க ஒரு குழுக்களா இருந்தப்ப அவங்களுக்காக உருவாக்கப்பட்டது. அப்படிங்கிறத தெளிவா புரிய வச்சு, அத ஒரு பொழுதுபோக்கா தான் பயன்படுத்தணுமே ஒழிய, அது சீரியஸா எடுத்துக்கிட்டு சண்டை போடக்கூடாதுங்கிற தெளிவ வந்து நம்ம உருவாக்கணும். அது நம்முடைய கட்சி. அதெல்லாம் வந்து மனித வளம்னா இதெல்லாம் வந்து சேரும். பொருளாதாரம், மதம், இன்னும் பலவித விஷயங்கள வந்து உள்ளடக்கியது தான் மனித வள மேம்பாடுங்கிறது. மனிதனா வந்து இன்னும் மாறல, எவனும் மாறல. 100க்கு 98% 99% 2 கால் பிராணிகளா இருக்கிறதுனால, அவங்கள வந்து அறிவுள்ளவர்களா மாத்துனா தான் அவன் மனிதனா மாற முடியும். இப்படி இயேசு, அல்லாஹ், ஈசான்னு வச்சுக்கிட்டு சண்டை போட்டுட்டு இருக்கிறவனுங்க எப்படி மனிதர்களா இருக்க முடியும்? அவன் விலங்கு அதாவது 10 வயதுக்கு உண்டான குழந்தைகளா தான் அவங்கள பார்க்கணும் நம்ம. அவங்களுக்கு குழந்தைகளுக்கு உண்டான எவ்வளவு நாலேட்ஜ் இருக்குமோ 10 வயதில அவ்வளோதான் இருக்கு. அதுக்கு மேல எதிர்பார்த்தா அது நம்முடைய தப்பு. அப்ப வந்து அதுபோல இருக்கிறவர்கிட்ட நம்ம வந்து விலங்கி வைக்க முடியவே முடியாது. குழந்தைகிட்ட போய் ஒரு பிக் பேங் தியரிய வந்து தெளிவா விளக்கி சொல்லி புரிய வச்சிட முடியுமா? அது முடியவே முடியாது. அதுபோல தான் கடவுள் இந்த பிரச்சனையெல்லாம் எப்படி வந்ததுன்னு புரிய வைக்கவே முடியாது. இருந்தாலும் வந்து அத கொஞ்சம் கொஞ்சமா அவர்களுக்கு அறிவ ஊட்டி, தெளிவ உண்டாக்கி அவர்கள மனிதனா சாகறக்குள்ள மனிதனா சாகுற மாரி மதங்களை கடந்து மதங்கள் எல்லாம் இல்ல அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுகிட்டு சாகும்போதாவது அவன் மனிதனா சாகணுங்கிறது தான் நம்ம கட்சியினுடைய நோக்கம். அப்ப அதற்குண்டான செயல்பாடுகளையும் சேர்த்து தான் இந்த அரசாங்கம் வழங்கக்கூடும் அப்படிங்கிறத மக்களுக்கு தெளிவா புரிய வைக்கணும். அது போன்றவர்கள் ஆட்சியில் வந்தா தான் வந்து மனிதம்
உண்மையிலுமே வளம் பெறும் அப்படிங்கிறத நம்ம கட்சியினுடைய முதன்மையான நோக்கமாக இருக்குது. இப்படி பல விஷயங்கள் இருக்குது. இதெல்லாம் ஒரு வீடியோவில் அடக்கிவிட முடியாது. அவ்வளவு விஷயங்கள் இருக்குது. மனிதன் மாற்ற வேண்டியது. சிஸ்டத்தையே மாற்றணும்னு எவனோ சொன்னான். அது என்னங்கிறது இப்போ 2 பாயிண்ட் நான் சொல்லியிருக்கிறேன். இதுபோல் ஆயிரக்கணக்கான பாயிண்ட்டுகள் இருக்குது. என்னென்ன மாற்ற வேண்டியது இருக்குது அப்படிங்கிறத தொடர்ந்து வரக்கூடிய வீடியோக்களில் நம்ம கட்சியினுடைய விளக்கமான வீடியோக்களில் நம்ம பார்ப்போம். இப்போ ஒரு குழந்தை பிறக்குதுன்னா, அது தான் விருப்பப்பட்டா ஒரு மதத்தில போய் பிறக்குது. அது இயல்பா இப்போ நாய்க்குட்டிக்கு குட்டி போடுது. அது மாரி தான் மனிதன் பிறக்கிறான். அந்த குடும்பத்தில போய் பொறந்துட்டதுனால, அவன் தன்னை இஸ்லாமியனா நெனச்சுக்கிறான். தன்னை ஒரு கிறிஸ்தவனா நெனச்சுக்கிறான். இந்துவா நெனச்சுக்கிறான். அவங்க பெற்றோர்கள் சொல்லிக் குடுக்கறத வச்சுட்டு, அத நெஜம்னு நெனச்சுட்டு, வாழ்க்கைய பயனற்ற முறையில வாழ்ந்து முடிச்சு, செத்து போயிர்றான். இது அல்ல வாழ்க்கை. மனித வளம்ங்கிறது பிறந்ததிலிருந்து சந்தோஷம். அத தவிர வேற எதுவுமே இருக்காது. மனிதன் இறந்தாங்கூட சந்தோஷம். ஒரு உற்றார் உறவினர் இறந்தா கூட, மனிதன் அத துக்கமா ஏற்றுக்கொள்ளக்கூடாது. அதுவும் ஒரு நிகழ்வு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு, மனிதன் அதனால பாதிக்கப்படாத அளவுக்கு பக்குவப்படுத்தி மனித வளத்தை மேம்பாடா உருவாக்கணும். அப்படிங்கிறதுனால, எல்லா விஷயங்களும் அறிவு சார்ந்து நம்ம கொடுக்கறதுனால, இந்த கட்சி தமிழ்நாட்டுக்கு மிக மிக அவசியம். அதேபோல தமிழன் எங்கிருந்து வந்தான்? ஆரியன் எங்கிருந்து வந்தான்? எல்லா விஷயங்களும் நம்ம கட்சி மூலமா மனிதர்களுக்கு விளங்க வைத்து, உலகம்னா என்ன? மனிதம்னா என்னங்கிறதெல்லாம் தெளிவா வழங்கி, அறிவை தெளிவுபடுத்துவதன் மூலம் இந்த மனித வள மேம்பாட்டை உருவாக்க முடியும். அப்படிங்கிறது முதன்மையான நம்ம கட்சியினுடைய நோக்கம். இதில் இணைபவர்கள் இது போன்ற அறிவுள்ளவர்கள் மட்டும்தான் இதில் இணைய முடியும். ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு 10 பேர் தான் இருப்பாங்க. அதுக்கு மேலலாம் இருக்கறதுக்கு வாய்ப்பே கிடையாது. நான் சொல்லுகிற மனிதர்கள், இவர்கள் தான் உண்மையான மனித பிறவிகள். மற்றதெல்லாம் 2 கால் பிராணிகள். அந்த 10 பேர் யாருங்கிறத நீங்க முடிவு செஞ்சுக்க. உங்களுடைய நாலேட்ஜ் உங்களுக்கு தெரியலையா? இப்போ நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் ஒப்புமையோடு வரக்கூடியவர்கள் தான் அந்த நாலேட்ஜ் பெற்றவர்கள். நான் எப்படி சிந்திக்கிறேனோ அதுபோல் சிந்திக்கக்கூடிய மனிதர்கள் 10 பேர் இருப்பாங்க ஒரு டிஸ்ட்ரிக்ட்டுக்கு. இவர்கள் தான் ஒரு அரசை நிர்வகிக்கக்கூடிய தகுதி உள்ளவர்கள். இந்த 10 பேர் எப்படி வந்தாங்கன்னா, ஜெனடிக் அடிப்படையில் தான் இதை சிந்திச்சு பார்க்கணும். இவர்களெல்லாம் அரச வம்சத்தில் வந்தவர்களால் மட்டுமே இந்த மாதிரி பொதுவாக சிந்திக்க முடியும். அறிவு சார்ந்து சிந்திக்கக்கூடியவர்கள் அரச வம்சத்தில் வந்திருந்தால் மட்டும்தான் அந்த சிந்தனையே வரும். அதனால் யாரும் வருத்தப்பட வேண்டாம். இப்படி நான் சொல்லக்கூடிய பாயிண்ட்டுகள் எல்லாம் நம்ம ஏற்கனவே சிந்தித்து வைத்திருப்பீர்கள் பல பேர். அவர்களெல்லாம் அரச பரம்பரையில் வந்தவர்கள். பரம்பரைங்கிறத அந்த அரசனுடைய ஜீன் உங்கள் உடம்பில் இருக்குதுங்கிறத தெளிவாக புரிஞ்சுக்கணும். அவர்களால் மட்டும்தான் இந்த மக்களை நல்வழிப்படுத்தி பல விஷயங்களை கடந்து உண்மையான ஒரு அந்த காலத்தில் இருந்த மாதிரி தெளிவான ஒரு மனித வளத்தை உண்டாக்க முடியும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் என்னமோ பொத்தாம்பதும் குருட்டுத்தனமாக நான் சொல்கிறேன்ட்டு நினச்சக்கூடாது. ஜெனட்டிக் இன்ஜினியரிங் படித்தவங்கள கலந்து ஆலோசிச்சிங்கன்னா உங்களுக்கு புரியும். இயல்பாகவே ஜெனட்டிக் இன்ஜினியரிங் உங்களுக்குள்ளேயே இருக்கும். அது யாருக்கு இருக்கும்னா, இப்போ நான் சொன்னேன் பாரு 10 பேர் அறிவு பெற்றவர்கள். அவர்களுக்கு எல்லா துறைகளும் அத்துப்படியாக இருக்கும். படிக்காமையே அத்துப்படியாக இருக்கும். அவர்கள் தான் இந்த நாட்டை நல்வழிப்படுத்தக்கூடியவர்கள். அமைச்சர்களாக இருக்கக்கூடிய தகுதி பெற்றவர்கள், ஆளுமை பெற்றவர்கள் எல்லாம் இப்படி தான் இருக்கணும். இப்போ இருக்கிற மாதிரி சாராயம் விற்கிறவன், மொள்ள மாதிரி முடிச்ச விக்கி இந்த மாதிரி ஆட்களை வச்சுட்டு நம்ம அரசியல் நடத்துறதுனால தான் அரசியல் இப்படி இருக்குது. இதுதான் உண்மையான அரசியல் நினச்சிக்கிட்டு எல்லா மக்கள் ஏமாந்து போய் இருக்கிறாங்க. இப்போ நான் சொல்லியிருக்கிற இந்த தத்துவார்த்தமான ஒரு விஷயம்தான் அரசியலினுடைய உண்மையான வடிவம்ங்கிறத புரிஞ்சுக்குங்க. அதனால் நம்முடைய கருத்துக்களை ஏற்றுக்கிறாங்களே இல்லையா ஷேர் பண்ணுங்க. முதல்ல இந்த வாட்ஸ்அப் இருக்கும், பல குரூப் இருக்குது, இன்ஸ்டாகிராம்லலாம் ஷேர் பண்ணிங்கன்னா அந்த அறிவாளிகளை நம்ம தேடி கண்டுபிடிச்சிடலாம். இனி இந்த நிகழ்கால அரசியலை பற்றி நம்ம வீடியோ தருவதே இல்லை. இந்த விஜய் என்ன ஆனா, ஏடிஎம்கே என்ன ஆனது, பிஜேபி என்னாச்சு, அது போன்ற வீடியோக்களை இடையில நான் ஏன் கொடுத்தேன்னா, அதன் மூலம் ஏதாவது நிறைய சப்ஸ்கிரைபர்கள் இணைந்து அதற்கு பிறகு நம்முடைய கருத்துக்களை நம்ம சொல்லுவோம், போய் சென்றடையும் நினச்சி தான் அதையெல்லாம் இடையில கொடுத்தேன். இந்த திமுகவானது 73 இடங்கள் சரியாக நான் குறிப்பிட்டிருந்து அதே அளவு வாங்கியிருக்கு. அருமையாக இதே வேறு ஒரு டைம்ஸ் இந்தியா
அதுபோல் வேறு ஒரு சேனலில் வந்திருந்துன்னு இந்நேரம் 10 மில்லியன் மேலே பார்த்துருப்பாங்க. ஆகையால் தெளிவான அறிவு உள்ளவர்கள் மட்டும்தான் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுறாங்கிறத நான் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டேன். அறிவிலிகள் எல்லாம் அது போன்ற 2 கால் மனிதர்களுக்கெல்லாம் இந்த சேனலுக்கு சம்மந்தம் இல்லை. அதனால் அறிவு பெற்றவர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து இந்த 2 கால் பிராணிகளை மனிதர்களாக மாற்ற வேண்டியது நம்ம கடமைன்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி.